தூக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்ன சொல்ற? Of course, definitely. ப்ளீஸ் அவுத்து விடுப்பா, படுக்கணும்ல. நம்ம இமிடியேட்டா படுத்து தூங்கணும். ஆமா ஆமா, படுத்த உடனே ஒருத்தன் தூங்கினான்னா அது சொர்க்கம். தூங்கலன்னா செல் நோன்றான்னு அர்த்தம். சரி வா வா, பெட்ஷீட்டை போட்டு தூங்கலாம். போடா. என்னப்பா என்னாச்சு? பெட்ஷீட்டை நீட்டா விரிச்சிட்டு 2 பேரும் அழகா மேல படுத்துவோம். நானும் அதுக்கு தானே எடுத்தேன். அந்த பக்கம் பிடிறா. அட நீ இந்த பக்கம் வாப்பா, நான் அந்த பக்கம் டேய் போறேன். நீ அந்த பக்கம் பிடி. நான் இந்த பக்கம் தான் பிடிப்பேன். ஐயோ வேணா. டேய் நீ அந்த பக்கம் பிடிச்சா நான் அந்த பக்கம் பிடிக்க முடியும். ஏன் டென்ஷன் ஆகுற? நான் இந்த பக்கம் பிடிச்சா அந்த பக்கம் பிடிக்க மாட்டியா? பிடிச்சுக்கோ. சரி சரி, டென்ஷன் ஆகாத, நானே போறேன் அந்த பக்கம். குடு குடு. ஏய் ஏய், அவனு பெட்ஷீட் புரியலப்பா. ஏய் டிச்சோ, என்னையா பண்ற? ஏய் என்னையா அது, இருட்டா இருக்கே? இருட்டு காடு 2 பேர் இடையே கோடு. ஏய் அத சொல்லுப்பா. நான் என் பெட்ஷீட்டை போட தெரியாம விளையாடுன்னு இல்ல. ஓடிட்டா. நல்ல வேலை. ஏய் இல்லை, பெட்ஷீட் பிரிப்பது எப்படி அப்படின்னு அழகா கேட்டிருக்கேன். அவனும் சொல்லிட்டான். குடு குடு குடு, இப்ப சூப்பரா வச்சிடலாம். ஏய். பெட்ஷீட்டை கொடுத்துருங்க அன்பு சார். சொன்ன மாதிரி தான் விரிக்கணும். ஓடாதீங்க, கொடுத்துருங்க. மாட்டினீங்கன்னா கடி வாங்கிடுவீங்க, பாத்துக்கோங்க. பெட்டுக்கு மேல சீட்டை வைக்கணும். நீங்க ஏன் மேல விரிக்கிறீங்க? ஏய் பெட்ஷீட்டை விரிக்க விடுறா. நான் படுக்கணும். நானும் தான் படுக்கணும், தூங்கணும். நானும் தான் தூங்கணும். எருவு மாடு மாதிரி வாழ்றதுக்கு ஒரு பெட்ஷீட் விரிக்க தெரியல. பெட்ஷீட் கிழிஞ்சிரும்டா. கிழியாதுப்பா, இன்னும் உட்கார்ந்துட்டேன். இந்த பாரு என்ன சொல்லிச்சுன்னா, பெட்ஷீட்டை ஒரு பக்கம் ஒருத்தரும் இன்னொரு பக்கம் இன்னொருத்தரும் பிடிச்சிட்டு அழகா விரிச்சு. டேய் தூக்கம் வருதுடா. கிழிச்சுட்டான் பாரு. டேய் காசு கொடுத்து வாங்குனதுடா. ஆமா, காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. பின்ன நான் திருடினா வருவாங்க. நான் திருட மாட்டேன்டா. நாங்க மட்டும் என்ன திருடுறோங்களா? நாங்கெல்லாம் திருடனை பிடிக்கிற ஜாதி. டேய் விரிக்கணும்டா. இல்ல விடுடா. நானும் அதே தான் சொல்றேன், பெட்ஷீட்டை விரிக்கணும். நீ போ போ போ, அந்த பக்கம் போ. இந்த பக்கம் நில்றா. நீ அந்த பக்கம் நில்ல. நீ ஒரு சைடு நில்லு. இல்ல, நான் 2 சைடும் நிற்பேன். நீ அங்க போய் நின்னுக்கோ. முடியாது முடியாது. நீ அங்க நின்னுக்கோ. பெட்ஷீட்டை கூட நீ அங்க நின்னுக்கோ, அப்பதான் விரிக்க முடியும். போ. முடியாது. என்ன பண்ண? என்னப்பா டயர்ட் ஆயிட்டியா? உனக்குலாம் வடிவேலு ஸ்டைல ஹேண்டில் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். வடிவேலு ஸ்டைலா? நான் சீரியஸா இருக்கேன், காமெடி பண்ணாத. என்ன பண்ற? கொஞ்ச நேரம் வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா பாட்டி படுத்துருச்சே. சும்மா கேளு.